Hey guys, வணக்கம் and welcome to Revent Me Shiva. நாம இன்னைக்கு இந்த வீக் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரசவாதி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மூவில யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா அர்ஜுன் தாஸ், தன்யா ரவிச்சந்தர் அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணவர் சந்தகுமார். இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அர்ஜுன் தாஸ் ஒரு டாக்டர் இருக்காரு, கொடைக்கானல்ல ஒரு சித்தா கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் ஒரு ஹெல்பிங் மைண்டட் பர்சன். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க இவரோட லைஃப்ல எதிர்பாராத விதமா இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்ளார வந்து இவருக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு. டார்ச்சர்னா இவர் எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறது, இவரோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண ட்ரை பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த இன்ஸ்பெக்டர் யாருங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இது ஒரு டீசன்ட் த்ரில்லர் ட்ராமா மூவி. ஆக்டிங் வைஸ் அர்ஜுன் தாஸ், தன்யா ரவிச்சந்தர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ மூவியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி பார்த்தோம்னா, மூவியோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஸ்டோரி எதை நோக்கி ட்ராவல் ஆகுது, எதுக்கு இந்த கேரக்டர்லாம் ஆட் ஆகுறாங்கன்னு ஒன்றுமே புரியாது. பட் செகண்ட் ஹாஃபில் மூவியோட எண்டில் தான் டீட்டெயிலாக புரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃபே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அண்ட் இந்த மூவியில் மற்ற மூவியில் வர மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு 10 to 20 மினிட்ஸ் வச்சு மொக்க போடாமல் அங்கங்கே மலைச்சாரல் மாதிரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது ஃப்ளாஷ்பேக் சீன்னு தெரியாத அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப வச்சு கிரிஞ்ச் பண்ணாமல் பார்க்குற ஆடியன்ஸ் எங்கேயுமே போர் அடிக்காத லெவலுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் எதுவும் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இல்லை, ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். நெக்ஸ்ட் இந்த மூவியில் சூஸ் பண்ண வில்லன் கேரக்டர் தான். வில்லன் பார்க்க நல்லா சைக்கோபாத் மாதிரி நல்லா பயங்கரமாகவே இருக்காரு. பட் அவர் வில்லனுக்கான ஒரு இதுவுமே பண்ணவே இல்லை. அப்பப்போ வருவார், ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிடுவார். ஸோ வில்லன் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயங்கரமான சீன்லாம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேனு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் தான், பட் மூவியோட டியூரேஷன் 2.28 மினிட்ஸ் லென்த்தில் இருக்குது. ஸோ டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மூவி கொஞ்சம் ஓகே விஷயம் இருந்திருக்கும். அண்ட் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் தமன், சாங் அண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியோட ட்ராபேக்ஸ் பற்றி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் தான். அதாவது ட்ராபேக்காக சொல்ல, மற்ற மூவியில் அவர் டெரராக பேசிட்டு இல்லை லவ்வாக பேசுறது அவருக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. நெக்ஸ்ட் அவரோட வாய்ஸ்க்கு அவர் அங்கங்கே பேசுறது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட ரைட் பண்ணியிருந்தா ஒரு குட்டான அவுட் கிடச்சிருக்குமேனு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஓவராலாக இந்த மூவி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசன்ட் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 6 out of 10. அண்ட் இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.